ரஞ்சித் அவர்கள், கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 படம் பயங்கர ஹிட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் 3வது, 4வது படத்த வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தாங்க. சோ சிபிக்கு 2வது படமே வந்து இப்படி ஒரு இதுன்றபோது ரசிகர்கள் மத்தியில வந்து கேள்வியே எழும்புது. இவரால பண்ண முடியுமா? நான் கண்டிப்பா பண்ணி காட்டுறேன்ற மாரி வாக்குறுதி குடுத்திருக்காரு. ப்ராமிஸ் இல்ல பண்ணிருக்காரு. கண்டிப்பா இருக்குங்க. நம்ம ஒரு ஒரு இயக்குனர் வந்து வெறித்தனமா இருப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் இயக்குனர் நீங்க பார்த்தீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள். இதில் என்ன நான் வைக்கணும், ஏன்னா நான் அந்த ஹீரோ கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனம் இருக்கும். அந்த வெறித்தனம் எல்லார்ட்டையுமே நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண இயக்குனர் நான் பார்த்துருக்கேன். ஓகே. அட்லி அன்றைக்கு இருந்த பார்த்திபன்லேருந்து, புதிய பாதை பார்த்திபன்லேருந்து இவ்வளோ இயக்குனர் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ ஏன்னா அட்லியோட அசிஸ்டன்ட் இவர். ஆமாம். அந்த மேக்கிங் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக டான்லேயே இருந்துச்சு. எஸ். அட்லியே ஃபீல் பண்ணுறாரு, என்னடா நான் 5 படம் மெகா ஹிட் கொடுத்துட்டு ரஜினி சார் கிட்ட போய் பார்க்க முடியல. அந்த ஒரு ஆதங்கத்தில் சமீபத்தில் போய் அட்லி ரஜினி சார் பாட்டு வந்தது. அவர் லைன் வச்சிருக்க, லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அல்லர்ஜி நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஸோ அந்த வாய்ப்பு கண்டிப்பாக ரஜினி சார் அட்லி காம்போ இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவருடைய பட்டறையிலேருந்து வெளில வந்து ஒரு சிபி ஃபஸ்ட்டு படம் 100 கோடி, கண்டிப்பாக சிவகார்த்தினி பெரிய பிரேக்கு. இதோட என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்து பெரிய வாய்ப்பு இது சூப்பர் ஸ்டார் படம். அங்கே ஒரு தூக்கி தக்க வச்சிட்டாருன்னா மார்க்கெட் லெவலில் சக்குன்னு மேலே டாப்பில் போய் நிற்பார் சிபி. தக்க வைக்கிறது கண்டிப்பாக போராடுவார். ரஜினி எப்படி யூஸ் பண்ணினால் மக்கள் ரசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கதை ரொம்ப முக்கியம். அந்த கதைக்குள்ளே ரஜினி சார் உள்ளே வரும்போது இன்னும் வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நிறைய படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது ரஜினி சாருடைய இதில். நீங்கள் ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் என்னங்க ரஜினி ஷூ துடைக்கிறாரு, போகிறாரு, சமையல் அப்படி போகிறாரு, அடுத்து ஒரு ஃபயர் சீனை வச்சு கொண்டு எண்டு வரைக்கும் தீயாக இருக்கும் படம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இது. அந்த மாதிரி தான் கதைக்களம். ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் டவுட் படவே வேணாம். செகண்ட் படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு.